ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இருங்க கைஸ், 4:09 மார்னிங், வெடிகாலை 4:09. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு மார்க்கெட்டுக்கு போகிறோம் கைஸ். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அப்பப்போ அவங்களுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். என் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தானே எனக்கு தெரியும் கைஸ். ரொம்ப நாளாக எங்கள் ஏரியாவில் இந்த பெருச்சாடி காய் பண்ணிட்டுக்கிறாங்க கைஸ். செத்து போய் கிடையாது, பெருச்சாடி செத்துட்டுக்கிறா. இங்கே யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. பெருச்சாலி ஒன்று போயிட்டு வந்ததில்ல, பெருச்சாலி யாரும் ஏற்றிட்டுக்கிறாங்க. ஸோ கைஸ், காலைல 3:30 மணிக்கு ஏந்து ஃபோன் பண்ணால் அந்த பைப்பில் ஃபோனே எடுக்கல. சரி 4 மணி தான் அவன் போகலான்னு சொன்னான், அதனால தான் 4 மணிக்கு ஏந்துப்பான்னு பார்த்தா 4 மணிக்கு ஆச்சேன். 4 மணிக்கு ஏந்துக்கல. சரி பைப்பில் தூங்குறான் பொழுது, எனக்கும் சாமியாக தூக்கம் சரி ஒரு லைட்டாக ஒரு ரிங்கு மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிட்டு தூங்கிடலான்னு பார்த்தேன். கரெக்டாக கட் பண்ணிட்டு தூங்குறேன், திருப்பி ஃபோனை வச்சிட்டான். ஸோ இப்போ போக வேண்டியதான் கைஸ். டேரெக்டாக மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த என்டர்டைன்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். நான் எப்படா இப்படியே இங்கே போட்டு இங்கே போயிட்டு பையன் மாதிரி இருக்கிறான்டா, வர்றா போட்டு இருந்தியா. போட்டிக்கிறாங்க பாரு, போட்டு இப்போ ஆமாம் வாங்கி விற்கிறாங்க. மீன் இப்படி தானே பிடிச்சான், கவரில் எப்படி பிடிச்சுன்னு போக முடியும்? ரொம்ப குழந்தை தானா? ரொம்ப குழந்தை தானா? இல்லை இல்லை, தொட்டு போய் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. எங்க பூந்தமல்ல இருந்தா வருதா, 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறோம். சரிக்கா, எவ்வளோ கொடுக்கணும் வெட்டுறதுல? கவர் நீ தானே வச்சுக்கிறா? என் பையன் எவ்வளோன்னு சொல்லுங்க. அப்படியே எடுத்து 1200 கூடிய 1200 400 டைகர் எடுத்து வாரியா சரி எவ்வளவு சாமி நீ தரா? போயிட்டு வரேன். எவ்வளவு பா தரா? உன் ரேட் கேட்க மாட்டியாப்பா? வாடா. இது 1 2 வாட்டர் ஸ்பாஸ் மாதிரியா ஒரு கைஸ் நல்லா இருக்குது. மார்னிங் வைப்பு எப்படி சொல்கிறது, ஒரு பளபளப்பாக இருக்குது. ஆனால் கைஸ் இது இங்கே தான் தெரிஞ்சா உனக்கு அந்த அளவுக்கு சேரும் ஆகலை இந்த பொட்டாசி மாதனால. பாரு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இத்தனைக்கும் டைம் ஆக அதிகமாக கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் கூட்டம் கம்மியே வருது. அதான்
கைஸ் பொட்டாசி மாதம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ பாருங்க பார்கெனிங் அவங்க வந்து 1200 சொன்னாங்க. 9,000 பேசுவாங்க. 700 கேட்டு ப்ரோ பேசு ப்ரோ அவங்க வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல பாருங்க கூட்டமே. நாங்கள் காலைல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டம் வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமே இல்லை கைஸ். கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு உங்களே பார்த்தா தெரியும். நான் வந்து ஒயிட்டெல்லாம் வச்சுருக்கேன். கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போக கம்மியாக தான் வருது. அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் காலையில் நிறைய கூட்டம் வந்து இப்போ ஃப்ரீயாக நடந்து போயிட்டு வந்ததில்ல. இப்போ போட்டு அந்த போய் வாங்கலாம். ஆனால் அவன் எங்கே அவன் கொடுக்குற மாதிரியே தெரியலையா. அவன் அப்படியே பார்க்காத மாதிரி போயிடல. அந்த அக்கா வரைச்சி மறைக்கிறாங்க. நூதண்டாக்குறாங்க டே அவங்க. நீ சொல்லு, நீ தான் ரேட் சொல்லணும். வீடியோ போயிடுவேன். வீடியோ போறேன். வீடியோ அதுதான் கிளம்புறோம். டாடா பை பை. வீடியோ போறேன். 700 ஜிபே 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துரும். வீடியோ தான் போவேன். சரி 750 சொல்லாதீங்க. கூட 12,000. நாங்க இப்பதான் வந்து வளர்றோம். தப்பே கிடையாது. ஜிபே பண்ற முடியல. சரி பாய்க்கா. பாய் பாய் சொல்லுங்க. 800 உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 800 அவன் 700 தான் இருக்கிறான். அவன் மறைக்கிறாங்கடா. 750 சரி 800 இரு 800 ஓகே. 800 சொல்றேன். 800 இப்பயே சொல்றேன். 800 முடியும். அப்புறம் குத்துருக்கு. அப்புறம் 850 சொல்லுங்கக்கா. ஒரு நிமிஷம் இன்னும் ஜிபே பண்ணோம். இருங்க. ரெண்டு கிலோ மாதிரி தெரியல. 2 கிலோ தெரியல. 2 கிலோ மாதிரி 2 கிலோ மேல தெரியலன்றான். எல்லா மீனும் எப்படி ஒரு பொதுவா கேக்குறேன். பார்த்து வாங்குறதுக்கா பூ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கானே பார்க்கணும். எல்லாமே ஆனா வஞ்சரத்துல வந்து பூ ஃப்ரெஷ்ஷா வராது. அது வஞ்சரத்துல வந்து கேன்ல பூக்களாக மேல இருக்குதுல. கேன்ல இப்படி போய் தலைக்கில போட்டு நிக்க வைக்கிறாங்கல்ல. அந்த பூல உள்ள ரத்தமெல்லாம் வழிஞ்சிரும். அதனால வந்து வஞ்சரத்துல மட்டும் பூ போட்டா இருக்கும். பாக்கி எல்லா மீனும் கலரா இருக்கும். சொல்லுங்க. போயிச்சு 9150 க்ளீன் பண்ற இடம் எங்கண்ணா? க்ளீன் பண்ற இடம் ரைட்லியா? லைட் எரியுதுல்ல மேல. ஆமா அதுல இருந்து ஃபுல்லா இருக்கும். ஓகேண்ணா. ப்ரோ கிளைமேட் பயங்கரமா இருக்கு ப்ரோ. வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் ப்ரோ. எவ்வளோண்ணா? 80 ரூபா. தர மாட்டேன்னா விருப்பாயிட்டாங்க. போடா அவ்வளோ திட்டுறாங்க.
போதுண்ணா ரொம்ப மெலிசா போடலாம் இதுவாக இருக்கும். ஐயா நல்லா டேஸ்டடா போகட்டியா கவர் இல்லை. அப்படியா? ஜிபே பண்ணிட்டானா? ஜிபே கைஸ், மீன் வாங்குறதோட இந்த மீன் ஆயிரத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நிற்கல பாருங்க. எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு ஒவ்வொரு நேரம் நின்றுட்டு இருக்காங்க. ஆயிரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ப்ரான் ஆய போகிறோம். டைகர் ப்ரான் என்ன ப்ரோ? அதான் காட்டுன்னு அப்புறம் என்னடா வரல. எத்தனை கிலோ பாருங்க? 1 கிலோ ஒன்று 200 ரூபா. கிலோ 40. இல்லையா நீங்க யாருக்கிட்ட அப்படி எடுத்தானே யாருக்கிட்ட போட்டு எப்ப போய் எட்ட நீ அவன் பை வாங்கமாயா ஏஞ்சி கொடுக்குறேன் போட்ட பிடிச்சிக்கோ அங்கே அங்கே அனுப்பு யானா அப்படி எடுத்தானா பைய வாங்கட்டு ஏமா ஏட்டாமா ஏட்டா காக்கா காட்டுமா ஆட்டமா யாராகுனா நாம லேட்டா வந்து யாரை எடுக்க மாட்டாங்க வாப்பா ஏன்னா காலி வா என்ன அப்படி எத்தானோ என்ன அப்படி எத்தனா கைஸ், நம்ம பிராணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேங் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரானோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1200 சொன்னாங்க. 800 பேசணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000க்கு கொடுத்தாச்சு கைஸ். மொத்தம் 860 ஆச்சு. ஒருத்தான்னு தெரில, ஒருத்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மீன் ஒருத்து கைஸ் மீன்
கைஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரி லாஸ்ட்டாக வந்து எண்டிங் வாய்ஸ் கொடுக்காம விட்டேன். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கமெண்டில் மட்டும் போயிட்டு 27 கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் லாஸ்ட் வரையும் பார்த்துருக்கீங்க நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பை. திஸ் இஸ் ரேமோ 27.